வீடியோ எடுக்கிறீங்க? யார கேட்டு வீடியோ எடுக்கிறீங்க? தவறு செய்து விட்டாயடா நண்பா. ஆமாங்க, ரீசெண்டாக ஒரு கோவில் vlog எடுக்க போயிருந்தேன். கோவிலில் பர்மிஷன் வாங்காமல் வீடியோ எடுத்தேன். மொபைல் வாங்கிட்டாரு. இது முழுக்க என்னோட தப்பு தான், சாரி. ஆனால் அங்கே போனதும் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன், மைண்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப பலவீனமாக இருக்கவங்க ஜோசியம் பக்கம் போகாதீங்க, அது உங்களை ரொம்ப ஆட்கொள்ளும். ஒரு மனுஷனுக்கு நேரம் சரியில்லைன்னா அதுக்கு காரணம் நவகிரகம் தான்டா அப்படின்னு நான் சொல்லலை, காலங்காலமாக பெரியவங்க சொல்லிட்டு இருக்கிறது. நான் இந்த கோவில் போனப்போ இதை பற்றி ஒரு விஷயம் சொன்னாங்க. 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய திருகோண பயிற்சி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நடந்திருக்கு. இந்த திருகோண பயிற்சி பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி எல்லாமே இந்த 2025 பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. ஒரு மனுஷனோட வாழ்க்கைக்கு முக்கியம் பாத்தீங்கன்னாலே நவகிரகங்கள் தான். இந்த நவகிரகங்கள் நல்லா இருந்தா ஆண்டி கூட அரசனாயிருவான். இப்போ இதுக்கு என்னதான் பண்ணலாம்னு சொல்றீங்க? உங்க ஜாதகத்தை கணிச்சு நவகிரகங்களுக்கு என்ன கற்கள் அணியணுமோ அணியறது தான் ஒரு மனிதனோட வாழ்க்கைக்கு மேன்மையடைய செய்யும். எப்படி ராசிகள் கூட எப்படி சரியா நம்புற மாதிரியா இருக்கு தம்பி? தெரியலனா கேட்டு தெரிஞ்சுக்க, தெரிஞ்சவங்க 4 பேர்த்த கேட்டு தெரிஞ்சுக்க. நான் சாமி கும்பிடுறேன், ஆனா சாமி மட்டும் தான் நம்புவேன். ஆனா இந்த கல்லு எல்லாம் எனக்கு பெருசா ஐடியா இல்லை. ஆனா இதை பத்தி தெரிஞ்சவங்க எனக்கு தெரியும். 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய திருகோண பயிற்சி பாத்தீங்கன்னா இது உண்மையா? 100க்கு 100% உண்மை தம்பி. 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய திரிகோண பயிற்சி இந்த வருஷம் நடந்திருக்கு. அவர் ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லாம விட்டாரு. இந்த திரிகோண பயிற்சியில மீனம், மேஷம், கும்பம், கன்னி, சிம்மம், கடகம், விருச்சிகம், மகரம் இந்த 8 ராசிக்காரங்க ரொம்ப பாதிப்படைய போறாங்க. இப்போ நான் அந்த கோவில் போகும்போது அந்த ஐயர் ஒன்று சொன்னாரு, உங்க ஜாதகத்தை கணிச்சு நவகிரகங்களுக்கு என்ன கற்கள் அணியணுமோ நம்புற மாதிரியா இருக்கு. கடவுள் இருக்காரு நம்புறீங்கல்ல, அப்ப கண்டிப்பா இதையும் நம்பித்தான் ஆகணும். தம்பி, ஒரு மனுஷனுக்கு நேரம் சரியில்லைன்னா அந்த காலத்துல பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, நவகிரகத்தை சுத்து, இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு சரியாயிருன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முக்கிய காரணமே நவகிரகத்தால மட்டும்தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி இருக்கு. நவகிரகங்களோட அனுகிரகம் கிடைக்கணும்னா நம்ம நவரத்னங்களை பார்த்தீங்கன்னா அனுஜா மட்டும்தான் அதுக்கு ஒரே ஒரு வழி. இது போட்டால் எப்படி நல்லது நடக்கும்? வழக்கமாக ராசிக்கல்னாவே பொய், மூட நம்பிக்கைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லாமையா பார்த்தீங்கன்னா அஜித் சார்லேருந்து அமித் ஷா வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லைஃப்பில் நடக்கிற குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நவகிரகத்தால் மட்டும்தான் நடக்குது. நவகிரகங்கள் நல்லா இருந்தால் வாழ்க்கையில் எல்லாமே நல்லா இருக்கு. கடவுள் புண்ணியத்தில் எனக்கு வியாபாரம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. இது முழுக்க பார்த்தீங்கன்னா வியாபாரம் சம்மந்தமானது இல்லை. திரிகோண பயிற்சிங்கிறது இப்போ நடந்திருக்கு. அதை பற்றி உங்களுக்கும் தெரியணுங்கிறதுக்காகத்தான் இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இதை பற்றி மேலும் வேறு ஏதாவது தகவல் வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் ராசிக்கல் வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம்னு.